எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. சப்டிவிஷன் அதே போல் இந்த கிளை அப்படின்னு வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் குருவோடைய இடத்துல தான் போகிறாரு. அந்த குருவும் உங்கள் இடத்துல வந்து ஒரு ஜூன் வரையும் இருக்கும். அப்போ ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள், என்னென்ன உழைத்தீங்களோ, என்னென்ன நீங்கள் வழிபாடு எடுத்தீங்களோ, என்னென்ன கடவுள் நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அத்தனைக்குமே மிதுனத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உத்தியோகத்தில் உயர்வு வந்தாவே, பணம் வந்தாவே உங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வண்டி வாகனம் வீடு வந்து யோகத்தை கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று வரனா வீடுனால யோகம், வீடு நல்லா வந்து கட்டக்கூடிய அமைப்பு வரும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா மதிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் வந்துட்டு 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது வந்து சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி வந்து உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும், இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும், ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு தடுமாற்றத்தையும், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் வந்து இது வந்து நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க, இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது, தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை வந்து நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக
எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாரோட தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க. குருவை வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் குழந்தைகள்னால பிரச்சனைகள் அல்லது கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள், உங்களுடைய வாக்கு வார்த்தையில் வந்து ஒரு சங்கடங்கள், மன வருத்தங்கள், இதெல்லாம் இந்த ஜென்ம குரு விஷயங்கள். அதே மாதிரி தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஒரு 4-5 வருஷமாகவே சரியில்லைங்க மேடம். இப்போ இந்த மாரி வரக்கூடிய அமைப்பில் எனக்கு செல்வம் வருமா, பொருள் நிறைய வந்து சேர்க்கை ஏற்படுமா அப்படிங்கிறது, கல்வி தடை கூட ஏற்பட்டிருக்கலாம். காலேஜில் வந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேராவதூர் வந்திருக்கலாம். இதுபோல் இந்த ஜென்ம குரு வந்து சில இடர்களையோ தாமதத்தையோ தடையோ கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் மிதுனத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை வந்து புதுமையான விஷயத்தை ஒரு ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், ஏன் பத்திரிகை துறையாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரவேசிக்கக்கூடிய குரு நல்ல ஒரு செல்வ வளத்தையும் ஒரு புகழையும் ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் ஒரு உயர்வையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சனி பகவான் வந்து ஒவ்வொரு இதுலையும் இருக்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு வரும். சிலருக்கு பதவியில் மாற்றங்கள் வரும் அல்லது தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு இடத்தையே மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சப்டிவிஷன், அதே போல் இந்த கிளை அப்படின்னு வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் குருவோடைய இடத்துல தான் போகிறாரு. அந்த குருவும் உங்களோட இடத்துல வந்து ஒரு ஜூன் வரையும் இருக்கும். அப்போ ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், என்னென்ன உழைத்தீங்களோ, என்னென்ன நீங்கள் வழிபாடு எடுத்தீங்களோ, என்னென்ன கடவுள் நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அத்தனைக்குமே மிதுனத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உத்தியோகத்தில் உயர்வு வந்தாவே, பணம் வந்தாவே உங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வண்டி வாகனம் வீடு வந்து யோகத்தை கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று வரனா வீடுனால யோகம், வீடு நல்லா வந்து கட்டக்கூடிய அமைப்பு வரும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா மதிப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வரனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகள்னால நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சாப்பாட்டில் வயிறு சம்மந்தமானது, அது மாதிரி கழுத்து, இது மாதிரி கை கால் கழுத்துங்கிற மாதிரி கழுத்து பக்கமாக இருக்க பின் கழுத்து முதுகு வலி இதெல்லாம் கொஞ்சம் வந்து பெயின்லாம் வந்து கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த கொலாஸ்ட்ரால்னு போகக்கூடிய சாப்பாடில் மட்டும் கொஞ்சம் கொலாஸ்ட்ரால் விஷயம்லாம் குறைச்சிக்குங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லங்ஸை பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட வந்து சின்ன உடம்பு தொந்தரவுகள் வந்து சரியாகக்கூடிய அமைப்பு வரும். அக்கறையாக இருக்கக்கூடியது உறவுகளிடையே, அதாவது சகோதரர்கள்ட்ட வந்து உறவுகளில் வந்து கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல போய் அது வந்து தப்பான ஒரு வார்த்தையாக அவங்க வந்து உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் இந்த யாத்திரை போகிறது, கோயிலுக்கு போகிறது, அதே போல் வெளியே டூரு போகிறது, இது மாதிரி சுற்றுலா பயணமெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் மிதுனத்துக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. அயல் தேசம் போகலைனாலும் மாநிலம் மாறக்கூடிய அமைப்பு. இப்போ ஹைதராபாடு, இது மாதிரி பெங்களூரு, இது மாதிரி சின்ன அந்த மாதிரி ஊர்களுக்கு ஒரு 200-500 கிலோமீட்டருக்குள்ளார பயணம் போகிறது, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்போ உங்களுக்கு உண்டுங்க. அப்போ வேலை பளு அப்படிங்கும்போது ஜூன் மாதத்துலேருந்து படிப்படியாக கொஞ்சம் வேகம் குறையும். உங்களுக்கான அந்த வேலைக்கான உத்தியோகத்துக்கான அமௌண்ட்டு வரும், ஊதியம் கரெக்டாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய மேனேஜரை, உங்கள் உயர் அதிகாரிகளும் உங்களை மதித்து கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் பேச்சை கேட்பாங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அன்றாடம் அந்த காய்கறி தோட்டமெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி சின்ன ஏக்கர் வச்சு பூமியை வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான விளைச்சல்கள் உண்டு. ஆரோக்கியமாக இருந்து அமோகம் எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஜீவசமாதி வழிபாடு, ராகவேந்திரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, பிருந்தாவனம், இந்த உழவார பணி அப்படிம்பாங்க.
ஏன்னா குரு இருக்கிறனால அந்த கோயிலில் நம்ம விழவார் பணி செய்கிறது, குருமார்களை சந்திக்கிறது, சித்தர்கள் நம்ம இல்லைனாலும் கூட இந்த மாதிரி சாமியார் அப்படி சாதுக்கள் சிவனடியார்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உணவு வாங்கி கொடுக்குறதோ, ஒரு ஆடை தானம், காவி வேஷ்டி இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குரு இது இணைவு அல்லது குரு பகவானுடைய விஷயங்கள் எல்லாமே முழுக்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு எடுக்கிறது, நாள்பட்ட வியாதிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு வியாதியெல்லாம் கூட உங்களுக்கு குணமாகிறதுக்கு மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அற்புதமான காலகட்டமாக மாறக்கூடிய அம்சமாக இருக்குது. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கைய தரத்தை இந்த ஆண்டு நீங்களும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முழு பலாபலன் இன்னும் உங்களுடைய தசாநாதனெல்லாம் வச்சு கோச்சாரப்படி வரக்கூடிய அமைப்புக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம.